இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோலிங் ஸ்டாப்பி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காற்று வந்து நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். காற்றை வந்து குறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு காற்றை வந்து செக் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ வச்சுருந்துருமா கிட்ட வர எவ்வளோ இருக்கு பாரு, இது 40 கிட்ட இருக்கா, தெரியுதா? 40 இருக்கு. ஒரு 25 இல்லை 30 வச்சுக்கலாம். இன்னும் வண்டி அப்படியே வீலிங் ஸ்பீடில் பண்ணுறப்போ அப்படியே வண்டி ஹேண்டில் ஷேக் ஆகுதுங்க. அப்படியே தூக்கி போட்டுரும் போல இது. காற்று இறக்க டயர் ஃப்ளாட் ஆகும். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் தான் தேஞ்சிருக்கு. காற்று இறக்கிட்டுனா கொஞ்சம் இவ்வளோ சேர்த்து இதுவும் டயர் பட்டையாயிடும். ம் 20 வச்சுருக்கேன். 20 போதும். 20ல் ட்ரை பண்ணலாம். நல்லா ப்ரெஸ் ஆகுது. இப்போது இவ்வளோ தான் யூஸே பண்ண தெரியலைங்க. இப்போது ஸ்பெண்ட் பண்ண ஏதாவது செக் பண்ணேன். இப்போ வந்து எப்படி ஸ்டண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 30 ஒரு நார்மல் ஸ்பீடு 30 km ஸ்பீடு போதும். அப்படி காமிடா 30 km ஸ்பீடு போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் எவ்வளோ ஸ்பீடில் வந்தாலும் எந்த கீர்லலாம் கம்மி பண்ணாதீங்க. கிளச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்படி என்ன பண்ணுங்க, லெக்கு ஹோல்ட் பண்ணிங்க டேங்க்கில். அப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வச்சிங்க, நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா போய் வெளியே வந்துடுவீங்க. அது வியாம இதாக டேங்க் ஹோல்ட் பண்ணும். டேங்க் தான் உங்களுக்கு கிரிப்பு. அப்படியே பைக் கூட இல்லை பாப்பா வாங்கினே போகலாம். அது பண்ணுறப்ப பாருங்கள் உங்களுக்கு தெரியும். கிளச்சை கட் பண்ணிட்டு பிரேக்கு அப்ளை பண்ணுங்கள். பேக் பிரேக்கு அப்ளை பண்ணி வீல் ரோலிங் ஆகுது ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணலாம் என்ன வந்து தெரியுமா, கீழே இறக்குறப்போ வந்து அப்படியே ரோலிங் ஆகி அப்படியே தூக்கி போட்டுரும். அதில் பிரேக் கட் பண்ணிடுங்க. பிரேக் பிடிச்சின்னு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணி அப்படியே புஷ் பண்ணிங்கன்னா பைக் ஏஞ்சிக்கும். அப்போ பாருங்கள் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேபி ஸ்டாப்பி பண்ணுறேன், அப்புறம் ரோலிங் ஸ்டாப்பி. பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவே வரல. ஸ்பீடுனா காரணமே கிடையாது, நம்ம பிரேக் அப்ளை பண்ணதும் புஷ் பண்ணி தூக்கத்தில் தான் இருக்குது. சும்மா நார்மலாக மூவ் பண்ணி அப்படி எவ்வளோ எடுத்து வச்சு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்பீட் பண்ணி பண்ணுறேன். ஸ்டன் பண்ணியிருந்தோம். எல்லா பசங்களும் வந்துட்டானுங்க. எல்லாம் பார்க்குறாங்க ஸ்டன் பண்ணி சொல்லி. இந்த செடி ஒன்று, இது நானே ஒரு சின்ன பிளான்ட்டு, அது பேர் தெரியல, அதை எடுத்துட்டு இங்கே விட்டுருந்தேன். எப்படி சூப்பராக பின்னீங்க போயிடுச்சு பாருங்கண்ணா. பூ வச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. இதோட செடி பேர் தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்க. வேறு லெவலில் இருக்குது. இது வந்து மலை வேம்புன்னு நினைக்கிறேன். அதுவும் புங்க மரம் 2 வச்சுருக்கேன், காற்று செம்மையாக இருக்கிறதுக்காக. அதில் அப்படியே இந்த செடி எடுத்து விட்டேன். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா பூ. எல்லாம் என்ன மரம் கேட்குறான். எடி கிறிஸ்மஸ் மாரி இல்லை. சரிங்க, இப்போ ஸ்டண்ட்டு பண்ணலாம். இப்போது ஸ்பீடில் பண்ணுறேன். சரி பண்ணலாம். இப்போ பண்ணல 10 km ஸ்பீட்லேயும் பண்ணேன். சும்மா லைட்டாக தான் மூவ் பண்ணி ஸ்டாப்பி பண்ணேன். அது புஷ் பண்ணி பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 40 km ஸ்பீட்லேயும் பண்ணியிருப்பேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரோலிங் ஸ்டாப்பி. அதான் ஒரு 60 km ஸ்பீடில் பண்ணேன். 60 to 70 இருக்கும். இந்த ரோட்டில் பண்ண முடியல. இன்னும் பெரிய ரோட்டில் போய் ஸ்பீடில் ஃபுல் ஸ்பீடில் நான் பண்ணுவேன். நான் ஏன் சேஃப்டி கேஸ் யூஸ் பண்ணலான்னா, எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் வரல. நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சேஃப்டி கேஸ் புதுசாக பண்ணுறது சேஃப்டி கேஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படி யாருன்னா சொல்லி தரணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இங்கே யாருன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன். சரிங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.